இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் குறித்து நீதி விசாரணை. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து ஸ்டாலின் உத்தரவு. உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். விஷச்சாராயம் விற்பவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கல்வி அமைப்பை RSS கைப்பற்றிவிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நீட் முறைகேட்டை கண்டித்து அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்ட மாணவர்கள். வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விஷ சாராயம் அருந்தி 39 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்த 127 பேருக்கு வாந்தி, வயிற்றில் எரிச்சல் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டதால் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் அரசு மருத்துவமனைகளிலும் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 39 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். எஞ்சியவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிப்பதாகவும் இது தொடர்பான முழுமையான விசாரணை மேற்கொண்டு அதற்கான காரணத்தை கண்டறியவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசுக்கு ஆலோசனை வழங்கவும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி திரு பி. கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆணையம் 3 மாதங்களுக்குள் அறிக்கையை அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். விஷச்சாராய விற்பனையில் தொடர்புடைய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மெத்தனால் வழங்கியவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மாவட்ட ஆட்சியர் பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள திரு ஸ்டாலின் இந்த வழக்கு CBCID வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், உள்துறை முதன்மை செயலாளர், காவல்துறை இயக்குநர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு 2 நாட்களில் அறிக்கை அளிப்பார்கள் என்று கூறியுள்ளார். இதனிடையே அமைச்சர்கள் திரு உதயநிதி, திரு மா. சுப்பிரமணியன், திரு ஏவா வேலு ஆகியோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கருணாபுரத்திற்கு சென்ற அமைச்சர்கள் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினர். முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இது CBCIDக்கே ரெகுலர் போலீஸிலிருந்து CBCIDக்கே மாற்றம் செய்யப்பட்டு விசாரணையை தொடங்கிவிட்டது. அதில் CBCIDனுடைய IG அன்பவருடைய தலைமையில் 5 குழுக்களை போட்டு இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறது, யாரெல்லாம் விற்பனை, இதுக்கு என்ன கிளைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத 5 குழு அமைக்கப்பட்டு முழுமையாக அதை ஒழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுப்பார் என்று திரு ஏவா வேலு தெரிவித்தார். தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு குற்றத்தில் நேரடி தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பது குறித்தும் முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி அருகே விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த 36 பேருக்கு சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடியது. தமிழ்நாடு அரசின் துறை வாரியான செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கவும் மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகவும் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று முன்னாள் அமைச்சர்கள் RM வீரப்பன், இந்திரகுமாரி மற்றும் முன்னாள் MLAக்களின் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்கள் குறித்தும் கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து 36 பேர் உயிரிழந்தது தொடர்பாகவும் பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் விஷச்சாராய விவகாரத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டோருக்கு உடனடியாக சிகிச்சை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியின் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2 மணித்துளிகள் மௌன அஞ்சலிக்கு பின் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மற்றும் மாஞ்சோலை விவகாரங்கள் குறித்து பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடிதம் வழங்கியுள்ளன. இதற்கிடையே கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டோரை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஷச்சாராயம் விற்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அரசு ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சையில் குணமடைவார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றையிலிருந்து ஒவ்வொருவராக இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது
மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் இன்றைக்கு அடைஞ்சிருக்கின்றோம். கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்ற தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஷச்சாராயத்தை ஒழிக்க வேண்டுமே தவிர அதனை அருந்தியவர்களுக்கு நிதி வழங்கக்கூடாது என்று கூறினார். நாட்டின் கல்வி அமைப்பை பாஜகவின் தாய் அமைப்பான RSS கைப்பற்றிவிட்டதாக விமர்சித்துள்ள காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி நீட் முறைகேடுகளுக்கு பாஜக ஆளும் மாநிலங்களே மையமாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வில் நடந்து வரும் தொடர் முறைகேடுகள் மாணவர்களிடையே அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வில் வழக்கத்துக்கு மாறாக 67 மாணவர்கள் மொத்த மதிப்பெண்ணான 720க்கு 720 பெற்றதும், ஹரியானாவில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றதும் அம்பலமாகி அதிர வைத்தது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவி ஒருவர் 700க்கும் அதிகமான மதிப்பெண் பெற்றதும் நீட் தேர்வில் நடந்த உச்சக்கட்ட குளறுபடியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. பீகாரில் நீட் தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் சிக்கிய அனுராக் என்ற மாணவர் தேர்வுக்கு முன்கூட்டியே தமக்கு வினாத்தாள் கிடைத்ததாகவும் நன்கு மனப்பாடம் செய்து தேர்வு எழுதியதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த மாணவருக்கு மாநில அமைச்சர் ஒருவரே உதவியதாக வெளியான தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி நாடு முழுவதும் தாம் மேற்கொண்ட நடைப்பயணத்தின் போதே பலரும் நீட் வினாத்தாள் கசிவு குறித்து கவலை தெரிவித்ததாக கூறினார். உக்ரைன் போரையே நிறுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த பிரதமர் திரு மோடியால் நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க முடியாதது ஏன் என்று அவர் கிண்டல் செய்தார். நாட்டின் கல்வி அமைப்பை பாஜகவின் தாய் அமைப்பான RSS கைப்பற்றிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர் பாஜக ஆளும் மாநிலங்களே நீட் முறைகேடுகளின் மையமாக இருப்பதாக தெரிவித்தார். Youngsters, I want you to know that the reason this is happening and the reason you're suffering is because an independent, objective education system has been demolished and it has been replaced by an education system that is captured by the BJP, captured by their parent organization. And until this capture is released, you are going to suffer. You're going to see cancellations of your exams. You're going to see paper leaks again and again and again. பரீட்சா பே சர்ச்சா என்ற பெயரில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் திரு மோடி கலந்துரையாடுவதை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே நீட் சர்ச்சை குறித்து பிரதமர் எப்போது பேசுவார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இல்லத்தின் முன்பு திரண்ட காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் ரூபாய் நோட்டுகளை கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையில் கொட்டி கிடந்த ரூபாய் நோட்டுகளை அள்ளி எடுத்த போலீசார் போராட்டம் நடத்திய மாணவர்களை கைது செய்தனர். உதகையில் விதிகளை மீறி இயக்கப்பட்ட வெளிமாநில பதிவெண் கொண்ட 6 ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் இயக்கப்படும் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரித்தது. இது தொடர்பாக ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு பலமுறை அவகாசம் வழங்கியது. இறுதியாக வழங்கப்பட்ட அவகாசம் கடந்த 17ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ள போக்குவரத்து துறை அதிகாரிகள் விதிகளை மீறும் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். உதகையில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற வெளிமாநில பதிவெண் கொண்ட 3 ஆம்னி பேருந்துகளை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் உதகையிலிருந்து பெங்களூருவிற்கு வழக்கம் போல் இயக்கப்பட்டு வந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட 3 ஆம்னி பேருந்துகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் மக்களின் நலன் கருதி இந்த பேருந்துகள் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்தனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடியுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், திங்கள் சந்தை உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே தமிழகத்தில் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, நீலகிரி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றும் அடுத்த 4 நாட்களுக்கும் இடியுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். ஹைதராபாத்திலிருந்து அதிகாலை 1 மணி அளவில் 138 பயணிகளுடன் கோலாலம்பூர் புறப்பட்ட மலேசியா ஏர்லைன்ஸ் விமானத்தின் வலதுபுற எஞ்சின் அடுத்த சில நிமிடங்களிலேயே தீப்பிடித்ததால் பயணிகளிடையே பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி ஸ்வர்ணமூர்த்தீஸ்வரர் குங்கும காளியம்மன் கோவில் ஆனி திருவிழாவின் போது வடத்தை பிடித்திழுக்கும் உரிமை தொடர்பாக 2 நாட்டார் குழுக்களைச் சேர்ந்தோர் தொடர்ந்த வழக்கில் தேரின் 2 வடங்களை தேவஸ்தானம் தனது பொறுப்பில் எடுத்துக் கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி திரு சரவணன், தேரில் 4 வடங்கள் உள்ள நிலையில் அவற்றில் 2 வடங்களை இழுக்கும் குழுக்களில் பிரச்சனை உள்ளதால் அவற்றை பக்தர்கள் இழுக்கலாம் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக கேரள உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு எஸ் மணிக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக பதவி வகித்து வந்த நீதிபதி திரு பாஸ்கரன் கடந்த 2023 டிசம்பர் மாதத்துடன் ஓய்வு பெற்ற நிலையில் நீதிபதி திரு மணிக்குமாரை நியமித்து தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா வி சாலை, அடைக்கலாபுரம், சின்னத்தச்சூர் கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக வேட்பாளருக்கு மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு செய்துள்ள திட்டங்களை பட்டியலிட்டு அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. துணை வணிக வரி அலுவலர், சார் பதிவாளர், கூட்டுறவு ஆய்வாளர் உள்ளிட்ட 2327 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை TNPSC இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 14ஆம் தேதி இதற்கான முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பச்சை பசேல் என காணப்படும் புல்வெளியை கண்டதும் குட்டி தூக்கம் போட்ட காட்டு யானைகள் அரை மணி நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்றன. ஏலியஸ் கடை மலையில் உள்ள அரசு தேயிலை தோட்ட புல்வெளியில் ஒரு குட்டியுடன் 3 யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் அப்பகுதியின் ரம்யமான சூழல் தூக்கத்தை வரவழைக்கவே 3 யானைகளும் படுத்து உறங்கின. அப்போது ஒரு யானை அவற்றுக்கு பாதுகாப்பாக நின்றது. உதகை அருகே கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பைன்மரக்காடு சுற்றுலா தலத்திற்குள் திடீரென புலி ஒன்று நுழைந்ததால் அந்த சுற்றுலா தலம் நாளை மாலை வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். வனப்பகுதிக்குள் புலி அனுப்பப்பட்ட பிறகு சனிக்கிழமை பைன்மரக்காடு சுற்றுலா தலம் மீண்டும் திறக்கப்படும் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளாறு அணை அதன் முழு கொள்ளளவான 57 அடியில் 55 அடியை எட்டியதால் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மாதம் முதல் அவ்வப்போது பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் அணைக்கு வரும் 94 கன அடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த பேராசிரியர் திருமதி நிர்மலா தேவிக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை மேல்முறையீட்டு வழக்கு முடியும் வரை ரத்து செய்ய கோரியதை ஏற்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி திரு ராமகிருஷ்ணன் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 141 புள்ளிகள் அதிகரித்து 77,478 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிஃப்டி 51 புள்ளிகள் உயர்ந்து 23,567 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 53,600 ரூபாயாகவும் 1 கிராம் 6,700 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 97 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 39 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தோருக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் விஷச்சாராயம் விற்பவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைப்பை RSS கைப்பற்றிவிட்டதாக விமர்சித்துள்ள ராகுல் காந்தி நீட் முறைகேடுகளுக்கு பாஜக ஆளும் மாநிலங்களே மையமாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.
வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.